ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வச்சுக்கோங்க, நம்ம தாங்க இங்கே நம்ம பவானி சாகரில் இருக்கல் டனாக்கன் கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். பவானி சாகரில் இருக்க டனாக்கன் கோட்டை வந்து நான் நிறையா டைம் போயிருக்கேன். இப்போ போவோம். உள்ள அளவுட என்னன்னு தெரில, இந்நேரம் கோயில் பூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து நம்ம போகிற ரூட்டு. கோயில் ரீச் பண்ணிட்டோம். இதுதாங்க நம்ம டனாக்கன் கோட்டை திருக்கோவில். ஓம் நம சிவ. இங்கே வந்து உள்ளே போய் பார்க்கலாம். கேட்டு பூட்டிருக்கு. அவங்கள கேட்டு பார்ப்போம். சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே அலவுட் இல்லைன்னா வெளியே மட்டும் காட்டலாம். அப்புறம் ஒரு நாள் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் அந்த ஐயர்கிட்ட கேட்போம். கோயில் எப்படி இது வந்துச்சு எல்லாம் கேட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து வெளியே வந்து இப்போ ஒரு சில பேர்த்துக்கு தெரியறதில்ல இந்த கோயில். அதனால தான் இந்த ரோடு இதெல்லாம் பண்ணி போட்டேன். இந்த ரோடு வந்து நம்ம பவானி சாகர் பார்க் போகிற ரோடு தான். அதில் போனோம்னாவே ஆற்று பாலத்துக்கு முன்னாடி இருக்குது. நான் இந்த வீடியோ எண்டில் ஆற்றையும் கூட இல்லை வாய்க்கால் காட்டியிருப்பேன். வாய்க்கால் பாலத்துக்கும் இதுதான் நம்ம வாய்க்கால். அப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. மீன் குஞ்செல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வாய்க்காலுக்கு முன்னாடியே வந்து இருக்குது அந்த கோயில். டனாக்கன் கோயில் வந்து இந்த வாய்க்காலுக்கு முன்னாடியே இருக்குது. இதில் நிறைய மீன் குஞ்செல்லாம் இருக்கும். ஏகப்பட்ட மீன் குஞ்சு இருக்கும். நம்ம போகிற போது கரெக்டாக தண்ணி நிற்கிறத்திட்டாங்க. தண்ணி நிற்கிறதுனால இது இல்லை, ஃபுல்லாக மீன் தான். மீன் கொஞ்சம் தண்ணி விட்டாங்கன்னா இது ஃபுல்லாக வரும். சரி, நான் இந்த கோயில் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ பண்ணுறேன். எப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இதோட வீடியோ எண்ட் ஆகுது. ஹாய்.